காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பிரதீக்ஷாவின் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு பிரதீக்ஷாவின் பார்வையில் பெமினிசம், பெண்ணியம். பெண் மானுட இனத்தின் தொடக்கம். மனிதனை மனிதனாகவே பல ஆண்டுகள் படைத்து வரும் மானுட தெய்வம் பெண். யாவரையும் கவரும் உயிர் ஓவியம். இவள் புலம்பினால் நிலவும் தீப்பிடித்து எரியும். இவள் இறங்கினால் தீயும் குளிரால் நடுங்கும். பெண் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை எழுத ஆய்ந்தோர் பலர், தேய்ந்து ஓய்ந்தோர் பலர், துன்பச் சகதியில் வீழ்ந்தோர் பலர், வாட்டம் கண்டோர் பலர், முன்னுரை எழுதும் முன்னரே முடிவுரை எழுதியோர் பலர். பெண் இவள் விடை காண இயலா விடுகதை, புரியாத புதிர், கரை காணா கடல், உரை காணா இலக்கணம். இன்றைய சமூகத்துல பரவலா வலம் வர வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா பெமினிசம். பெமினிசம் அப்படின்னா என்னங்க? ஆண்கள் செய்யற தவறுகளையும் ஆண்கள் செய்யற எல்லா வேலையும் நானும் செய்வேன், எனக்கு அதுல சம உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் பெண்ணியமா? இல்லங்க. அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட அறியாமை. பெமினிசம்ன்றது ஆண்களை குறை கூறவோ இல்ல ஆண்களை தாக்குவதற்கான ஒரு சொல் பெமினிஸ்ட் என்பது கிடையாது. பெமினிசம்ன்ற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தான். பிரெஞ்சு நாட்டை சார்ந்த 1837 ஆண்டு சார்லஸ் என்றவர் தான் இந்த வார்த்தையை முதல்ல கொண்டு வராரு. பெமினிசம் அப்படின்ற வார்த்தை எதுக்கு அவர் கொண்டு வந்தாருன்னா, பெண்களுக்கும் சமமான வேஜஸ், அதாவது சமமான ஊதியம் வழங்க வேண்டும், பெண்களுக்கும் சமமான வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால சார்லஸ் என்பவர் 1837 ஆண்டு இதை கொண்டு வந்தார். ஆனா இன்றைய பெமினிசம்னு தப்பா எதை நினைச்சுக்கிறீங்கன்னா, அவன் ஒரு தவறு செய்யறான், நானும் தவறு செய்வேன், தவறுகளுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு போர்வையா பெமினிசம்ன்ற வார்த்தையை இங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது என்னோட கருத்து. என்னடா ஆண்களுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அதுவும் உங்களுடைய அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். அது பெமினிசம் கிடையாது. எது சரியான பெமினிசம்? ஆணுடன் போட்டி போடுவது பெமினிசம் கிடையாது. உன்னுடனே நீ போட்டி போடு, அதுதான் பெமினிசம். முதல்ல 4 செவருக்குள் தான் இங்க எல்லாமே தொடங்குறது. 4 செவத்துக்குள்ள தாங்க. வீட்டுக்குள்ளதான் பெண் அடிமையை உருவாச்சு, வீட்டுக்குள்ளதான் பெண் புரட்சியும் உண்டாச்சு. வெளியில எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நாயை விட கேவலமா ஒரு பெண்ணை மதிப்பாங்க. வீட்டுல இருந்து புரட்சி ஆரம்பி, உன் 4 செவத்துக்குள்ள புரட்சி ஆரம்பி. யாராவது ஒருத்தர் நீ பெண், அதனால இந்த காரியத்தை உன்னால செய்ய முடியாது, நீ பெண் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க சொல்லுங்க, அவங்க கிட்ட அங்க பேசுங்க. பெமினிசம், பெண் என்பது என்னோட பாலினம் தானே தவிர பெண் என்பது என்னுடைய தகுதி அல்ல, என்னாலும் சாதிக்க முடியும்னு சாதிச்சு காமிச்சீங்கன்னா அன்னைக்கு சொல்லுங்க பெமினிசம். தி ரியல் ஃபெமினிஸ்ட்ன்ற வார்த்தையை அன்னைக்கு மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு ஆண்களுடன் போட்டி போட்டு, இல்ல தெரியாம தான் கேக்குறேன், ரோட்ல போற எவனாவது சட்டையை கிழிச்சுக்கிட்டா நம்மளும் அதை பார்த்து சட்டையை கிழிச்சுக்கிட்டோம்னா அதை நீங்க முன்னேற்றம்னு சொல்லுவீங்களா, வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா? எனக்கு புரியல. நான் உங்களை பின்னாடி நோக்கி போங்க அப்படின்னு நான் சொல்லல. பெண்கள் வளர்ச்சி அடைந்து வரணும், நான் அதை தவிர்க்கவே இல்லை. ஆனா அதற்காக நீங்க பயன்படுத்துறீங்க பாருங்க. நானும் சிகரெட் பிடிப்பேன், நானும் தண்ணி அடிப்பேன், அதற்கான ஒரு போர்வையா கேட்டா பெமினிஸ்ட்னு சொல்றீங்க. அது பெமினிசமே கிடையாது. ஆண்களை குறை கூறுவதோ இல்லை ஆண்களிடம் போட்டி போடுவதோ பெமினிசம் இல்ல. உன்னுடன் நீ போட்டி போட்டு உன்னால் முடியாதுன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது அதை உடைச்சு வெளியே வா, அதுதான் உண்மையான பெமினிசம் அப்படின்ற கருத்தை இங்க நான் முன் வச்சுக்கிறேன். வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் 2 விஷயம் தாங்க காரணம். 1, நீங்க தப்புன்னு ஏதாவது உணர்ந்தீங்கன்னா உடனே சாரி கேட்டுடணும். யாராவது நல்லது பண்ணா நன்றி உடனே சொல்லிடணும். என்னோட காணொலியில உங்க யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தா என்னை மன்னிக்கவும். அதே நேரத்துல இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட காணொலியை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய பிரதீக்ஷாவின் மிக்க நன்றிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.